பக்தி பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வேதிக் ஆஸ்ட்ரோலஜர் மாலத்தி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னாதிபதி 12 ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பலன்கள் மேம். அந்த வரிசையில முதல்ல லக்னாதிபதி லக்னத்தில இருந்தால் எந்த மாரி பலன் தருவாருங்க மேம்? லக்னாதிபதி லக்னத்துல இருந்தா சிறப்பான அம்சம் சார் அது. முதல்ல என்னன்னா, அவர் நீண்ட ஆயுள். அதாவது அவர் வந்து ஒரு 195 இயர்ஸ் அந்த மாரி இருக்கிற அமைப்பு இருக்கு அவருக்கு. ஏன்னா, அவருக்கு நோய் நொடிலாம் அவ்வளவா வராது. ரொம்ப பாடி வந்து ஸ்ட்ராங்கா வச்சுப்பாரு. சில பேர் வந்து நோய் வந்தா ஒரு 10 நாள், ஜுரம் வந்தா 10 நாள் சொல்லுவாங்க. ஆனா, இவருக்கு அப்படி கிடையாது. ஜுரம் வந்தா ஒரே நாள்ல சரியாயிடும். அது மேஜிக் மாதிரி. ஸோ, உடல் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுப்பாங்க. அப்புறம் எக்ஸர்சைஸு, யோகா, மெடிடேஷன் இந்த மாரிலாம் அவர் வந்து பண்றதுக்கு ரொம்ப அதிகம். இந்த மாரி பண்ணாருன்னா, எக்ஸர்சைஸ், யோகா, மெடிடேஷன்லாம் பண்ணாருன்னா, அவர் நீண்ட நாள் வந்து வாழறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதே மாரி இவருக்கு புகழ் வந்து நல்லா கிடைக்கும் சார். ஏன்னா, இவர் அரசியல்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா, லக்னாதிபதி ஆட்சியா இருக்குல்ல, இவருக்கு எல்லாமே சிறப்பா தான் அமையும். அரசியல்ல வந்து ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து ஜிஎம்மா இருக்கலாம். எங்க போனாலும் அவர் தான் பெஸ்ட்டா இருப்பாரு. இவரு போயிட்டு உள்ள ஆஃபீஸ்ல போயிட்டு தெரியுமா? அவர் பேர சொன்னா, அவர் தான் அங்க மேஜரா இருப்பார். அந்த அளவுக்கு ஃபேமஸா இருப்பார். லக்னாதிபதி லக்னத்துல இருக்குது அவ்ளோ பெரிய பாக்கியம் எல்லாருக்கும். இப்ப லக்னாதிபதி 2ஆம் பாகவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன் கிடைக்குங்க? லக்னாதிபதி 2ஆம் ஸ்தானத்துல இருக்க சொல்ல, ஒரு நல்ல ஒரு பேச்சு திறமை ஜாஸ்தியா இருக்கும் சார். இவர் வந்து லக்னாதிபதி 2வது பாவத்துல இருந்தா வக்கீல் ஆவலாம், டீச்சர் ஆவலாம். இவங்களுக்கெல்லாம் பேச்சு திறன் ரொம்ப அவசியம். ஏன்னா, ஒரு டீச்சர் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசினா தான், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அத அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, அத திருப்பி வந்து நல்லா வெளிப்படுத்துவாங்க. அதே மாரி வக்கீல் ஒரு வாதாடணும், கோர்ட்ல வாதாடணும். அதுக்கு பேச்சு திறமை அவசியம் இல்ல. அந்த மாரி இந்த மாரி அமைப்பு இருக்கவங்க வந்து லக்னாதிபதி 2ல அமைஞ்சிருந்தா, இந்த மாரி வேலை செஞ்சா ரொம்ப சிறப்பா வரலாம் வாழ்க்கையில. லக்னாதிபதி 2ல இருக்கிறது ரொம்ப தைரியமா இருப்பாங்க. எல்லாரும் வந்து இவங்களுக்கு மரியாதை குடுப்பாங்க. ரொம்ப இந்த ஒரு ஊர்ல இருக்காருன்னு வச்சுக்கங்க, அவர் தலைவரா இருப்பாரு. ஒரு தந்தையோட மரியாதையா நடந்துப்பாரு. எல்லாருமே வந்து அவங்க பேச்ச கேட்பாங்க. இவரும் வந்து மத்தவங்க பேச்ச கேட்டு ஒரு ஒரு எல்லார் கூடயும் ஒரு அன்பான இடத்துல தான் இருப்பாரு. லக்னாதிபதி 3ஆம் ஸ்தானத்தில இருக்கும்பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன் தருவாருங்க? லக்னாதிபதி 3ஆம் ஸ்தானத்துல சொல்றதே வந்து உங்களுக்கே தெரியும். முயற்சி ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த ஸ்தானம் சொல்றது இவர் வந்து நல்ல முயற்சி பண்ணுவாரு. இப்போ ஒரு வேலைய செய்யணும்னா, அந்த இடத்துல முயற்சி பண்ணி அத அச்சீவ் பண்ணாம விடவே மாட்டாரு. அது போராடி அதுல வந்து வெற்றி பெறுவாரு. அந்த மாரி வெளி ஊருக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வருவாரு. அது வந்து சிறு சிறு தூரமா இருக்கும். அந்த சிறு சிறு பயணமா மேற்கொள்வாரு. அந்த மாரி போயிட்டு போயிட்டு வர வேலையா இருக்கும். மேபி வந்து சேல்ஸ்ல இருக்கலாம், மார்க்கெட்டிங்ல இருக்கலாம். அந்த மாரி ஜாப் வந்து இவங்களுக்கு செட் ஆகும். ஸோ லக்னாதிபதி 3லனா இந்த மாரி ஜாப்லாம் நீங்க சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா அதுல வந்து நீங்க பெஸ்ட்டா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. லக்னாதிபதி 4ஆம் பாகவத்தில இருக்கும்பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன் தருவாருங்க? லக்னாதிபதி 4ல இருந்தா, இவர் வந்து தாய் பேச்ச ரொம்ப கேட்பாரு. தாய் கூட ரொம்ப பாசமா இருப்பார். தாய்க்காக எது வேணா செய்வாரு. ஆ வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கிடுவாரு. நல்ல படிப்பு இருக்கும் சார் அவருக்கு. ஏன்னா அம்மாவோட ஆதரவு இருக்கனால, அம்மாவோட அன்பு அதனால இருக்கும். நல்ல படிப்பு, மேல் படிப்புலாம் படிப்பாரு. அதனால அந்தஸ்துலாம் உயரும் சார் அவரு. வாழ்க்கையில வந்து பெரிய இடத்துல வருவாரு. நல்ல ஒரு பெரிய ஒரு வேலையில இருப்பாரு. எல்லாரும் வந்து மரியாதையா இவர நடத்துவாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ல வர்றாருன்னா, எல்லாரும் இவருக்கு மரியாதை குடுப்பாங்க. எல்லார் கூடயும் இவரு அன்பா இருப்பாங்க. எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் இவரு செய்வாரு. குடும்பத்துல ரொம்ப பற்றா இருப்பார். குடும்பத்துல யாருக்காவது எதனா பிரச்சனை அப்டின்னா, இவரு எல்லாத்தையும் எடுத்து செஞ்சிருப்பாரு. இவரு வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. இப்படி செய்யலாமா? அப்படி செய்யலாமா? அதெல்லாம் யோசிக்க மாட்டார். நம்ப குடும்பம், நம்ப ஃபேமிலி, நம்ப சிஸ்டர்ஸ் அப்படின்னு நெனச்சு எல்லா வேலையும் செய்வாரு. எல்லாருக்கும் வந்து பிடிச்ச மாரி நடந்துப்பாரு சார் அவரு. இப்ப லக்னாதிபதி 5ஆம் ஸ்தானத்தில இருக்கும்பொழுது, அந்த ஜாதகருக்கு என்ன மாரிலாம் பலன் தருவாருங்க? லக்னாதிபதி 5ல இருந்தா, இவரு வந்து குலதெய்வ வழிபாடு இருக்கும் சார். அதிர்ஷ்டம் இருக்கும். பிள்ளைங்க நெறைய பிறப்பாங்க. இவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்கும். குழந்தைங்கலாம் வந்து இந்த ஜாதகர் பேச்ச கேட்பாங்க. அன்பா இருப்பாங்க. இவரு நல்ல குழந்தைங்கள வந்து நல்லா படிக்க வைப்பாரு. குழந்தைக்காக என்ன வேணா செய்வாரு. குழந்தைங்கள சொகுசா வச்சிருப்பாரு. அதாவது நல்ல ஒரு நல்ல படிப்பு குடுப்பாரு. நல்ல வீடு குடுப்பாரு. இந்த குழந்தை சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். மனைவி, குழந்தைக, குடும்பம் இது கூடலாம் ரொம்ப பாசமா இருப்பாரு. அது ரொம்ப முக்கியமானது வந்து குலதெய்வ வழிபாடு வந்து இவரு வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்காக வந்து நல்லா டொனேஷன் குடுக்குது. அந்த மாரி எல்லாம் பண்ணுவாரு.
குலதெய்வ அருள் வந்து இவருக்கு வந்து நெறைய இருக்கும் சார். லக்னாதிபதி வந்து 6ஆம் ஸ்தானத்துல இருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன் தருவாருங்க? லக்னாதிபதி 6ல் இருப்பது வந்து ஒரு கெடுதலான பலன தான் சார் குடுக்கும். இது என்னன்னா, அவருக்கு வந்து ஆபத்தா இருக்கும். உயிர் ஆபத்து வரலாம், கண்டம் வரும், நோய் வரும். இது வந்து ஒரு கெட்ட ஸ்தானம் தான் சொல்லலாம். லக்னாதிபதி வந்து ஒரு லக்னம்ன்றது ஒரு வலிமையானது. அது வந்து 6வது இடத்துல வர சொல்ல, இவரு வந்து லைஃப்ல வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. பண்ணாலும் அதில ட்ராபேக்ஸ் நெறைய இருக்கும். அதனால ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கும். நான் 6வது சேர்ந்த லக்னாதிபதி இருக்கிறது நல்லது இல்ல சார். இந்த மாரி ரொம்ப அவர் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும். குழந்தைங்களோட பிரச்சனையா இருக்கும். மனைவியோட பிரச்சனையா இருக்கும். குடும்பத்தில அமைதியே இருக்காது. பாசம் இருக்காது. இதான் சார். லக்னாதிபதி வந்து 7ஆம் ஸ்தானத்துல இருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன் தருவாருங்க? லக்னாதிபதி 7ஆம் ஸ்தானத்தில இருக்கிறது வந்து, அந்த ஜாதகர் வந்து பெண்கள் மீது அதிக ஆசை வச்சிருப்பாரு. அவருக்கு பல பெண்கள பிடிக்கும். அவன் மனைவிய வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு, "நீ போயிட்டு பணத்த கொண்டு வா." அந்த மாரி சொல்லுவாரு. ஏன்னா வந்து வரதட்சணை வாங்குவாரு. அடிக்கடி வந்து அம்மா வீட்டு சைட்ல இருந்து காசு கொண்டு வா, அப்படி கேட்பாரு. இவரு வந்து ஜாலியா இவருக்கு வந்து ஜாலியா இருக்கணும். மத்தவங்க காசுல ஜாலியா இருக்கணும்னு நினைப்பாரு. ஸோ இந்த மாரி அமைப்பு இருக்கனால, இவரு வந்து வீட்ல வந்து ரொம்ப பிரச்சனை தான் வரும். ஏன்னா வீட்ல மனைவி வந்து ரொம்ப கவனிக்க மாட்டாரு. இந்த மாரி பிரச்சனைலாம் வெளியில வந்து ரொம்ப ஜாலியா சுத்துறது, இந்த மாரிலாம் அமைப்பு இருக்கனால பிரச்சனை. குடும்பத்தில சந்தோஷம் இருக்காது. ஏடாபாவம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இத. 8ஆம் ஸ்தானத்தில் வந்து லக்னாதிபதி இருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் அமைப்புகள் இருக்குங்க? 8ஆம் பாவத்தில வந்து லக்னாதிபதி இருக்கு வந்து, அவருக்கு ஆயுள் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டியா இருக்கும். நீண்ட நாள் இருப்பாரு. ஏன்னா ஆயுள்ஸ்தானம் அதிகமா இருக்கும் அவருக்கு. அதே வந்து மத்த விஷயத்தலாம் பார்த்தா, எல்லாத்துலயும் வந்து ஒரு அடிபட்டா மாரி இருக்கும். ஏன்னா, வறுமையா இருப்பாரு, துன்பப்படுவாங்க. வறுமைன்னா, வீட்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கும். சாப்பாடு சம்டைம்ஸு பிரச்சனையா இருக்கும். வர சம்பளம் வந்து அந்த மந்த்து அந்த மந்த் ஓட்டுமா, அந்த மாரி தான் சிச்சுவேஷன் இருக்குங்காண்டி, அத சேமிச்சு வைப்போம். அந்த மாரி நெலைம வராது. ஏன்னா 8ஆம் பாவத்த வந்து இந்த லக்னாதிபதி வந்து கெடுக்குது. லக்னாதிபதி உட்கார்றனால, அதுவும் 8ஆம் இடம் ஒரு கெட்ட ஸ்தானம். அதுல வந்து இந்த லக்னாதிபதி உட்கார்றனால, வீட்ல வறுமை, சாப்பாடு கஷ்டம், நிம்மதி இல்லாத, குழந்தைக்கு வந்து பிரச்சனையா இருக்கும். குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியாம, இல்ல வந்து ஜாதகத்துக்கு உடம்பு சரியாம, நெறைய வந்து ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாரியே நடக்கும். 9ஆம் ஸ்தானத்தில் லக்னாதிபதி இருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் அமைப்புகள் இருக்குங்க? 9ஆம் ஸ்தானத்துல லக்னாதிபதி இருக்குது வந்து ரொம்ப சிறப்பான அம்சங்க. அவர் ரொம்ப தைரியமா இருப்பாரு. ரொம்ப பாசமா இருப்பார். எல்லாருக்கும் இவர பிடிக்கும். இவருக்கு வந்து எல்லாரும் நல்லது செய்வாரு. அதனால இவரும் வந்து எல்லாருக்கும் மரியாதை குடுப்பாரு. யாராச்சும் ஒரு ஹெல்ப்ன்னு வந்து கேட்டாங்கன்னா, உடனே உதவுவாரு. அந்த பிரச்சனைய வந்து எல்லாத்தையும் வந்து சரியா செஞ்சு முடிப்பாரு. இவர் வந்து குறிப்பிட்டவருக்கு தான் உதவி செய்யணும் அப்படிலாம் இல்ல. இவர் வந்து ஒரு ஊர் தலைவர் மாரி எல்லாருக்கும் நல்லது செய்வாரு. அதனாலயே எல்லாருக்கும் இவர பிடிக்கும். அப்பா கூட நல்ல உறவு இருக்கும். அப்பா வந்து இவரு வந்து செல்ல மகனா பார்ப்பாரு. எல்லாமே சொத்து, வீடு எல்லாமே இந்த பையனுக்காக செய்வாரு. இந்த ஒரு அமைப்பு வந்து ரொம்ப சிறந்த அமைப்பு. குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க குலதெய்வ அருள் வந்து இவங்க குடும்பத்துக்கு எப்பவுமே உண்டு. இவங்க குலதெய்வத்துக்கு கோவில் தான் கட்டுவாங்க. ஏன்னா, அந்த மாரி ஒரு குலதெய்வத்துக்கும், இவங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல அருள் கிடைக்கும். ஸோ, இது ரொம்ப சிறப்பான இடம். அதோட எல்லாம் தாய், குடும்பம், அப்பா, அம்மா, குழந்தைங்க ஒரு சிறப்பான அம்சம் ஒரு இருக்கிற ஜாதகம். லக்னாதிபதி வந்து 9ல இருக்குது. இவர் வந்து ஃபாரின்க்குலாம் போயிட்டு வருவாங்க. தொலைதூர பயணத்துக்கு போவாங்க. ஏன் ஒரு வேலை விஷயமா தான் போலாம். அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட்டலா ஒரு நல்ல வேலை செஞ்சு அங்கேருந்து பணத்த கொண்டு வருவாரு இவரு. ஆனா, அதெல்லாம் சிறப்பான அம்சம் தான் இது. லக்னாதிபதி 9ல உட்கார்றது வந்து ரொம்ப சிறப்பான அம்சம் இது. 10ஆம் ஸ்தானத்தில் லக்னாதிபதி அமரும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன் கிடைத்ததுங்க? இப்போ 10ஆம் ஸ்தானத்துல வந்து நல்ல லாபம் கிடைக்கும் சார் அவருக்கு. அதாவது எல்லா வாழ்நாள் ஃபுல்லா சம்பாரிச்சவரு. அதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பார்ல, அதெல்லாம் அனுபவிக்கிறது. சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவரு சும்மா உட்காந்துருந்தாலே சாப்பாடு கண்டிப்பா இருக்கும். அந்த மாரி சிறப்பான அம்சம் 10வதுல ஜீவஸ்தானம் வந்து சிறப்பா இருக்கும். இவருக்காக மத்தவங்க எல்லாரும் வந்து ஒரு பணம் குடுக்கறது, இல்ல வீடு குடுக்கறது, அப்பா வந்து வீடு எழுதி வைக்கிறது, சொத்து வர்றது, இந்த மாரி சிறப்பா இருக்கும். குடும்பத்தில ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. குழந்தைங்க, ஒய்ஃபு அந்த மாரி. எல்லா குடும்பத்தில எல்லாருமே சிறப்பா இருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்ப அமைப்புல இருப்பாங்க. நல்லா இருக்கும் சார். ரொம்ப சிறந்த அம்சமா இருக்கும். லக்னாதிபதி 11ஆம் ஸ்தானத்தில் அமரும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன் தருவாருங்க?
லக்னாதிபதி 11ல உட்கார்றது வந்து ரொம்ப சிறந்த ஸ்தானம் சார். அதாவது நீண்ட ஆயுள் இருக்கும். அவர் வந்து ரொம்ப நோய் நொடி இல்லாம ரொம்ப வருஷம் வாழ்வாங்க. அதே மாரி அண்ணன் அவருடைய அண்ணன் கூட பொறந்த அண்ணன், தம்பி அவர் கூடலாம் வந்து நல்ல ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ணன் எது சொன்னாரும் இவரு ஜாதகம் இருக்காரு செய்வாரு. அவருக்காக என்ன வேணா செய்வாரு. ஒரு வீடு கட்டி குடுக்குறது. இப்போ வீடு வந்து தம்பிக்கு வந்து நீ எடுத்துக்கப்பா அந்த அளவுக்கு குடுப்பாரு. அண்ணா நீங்க எடுத்துக்கங்க. அந்த மரியாதை வச்சிருப்பாரு. அண்ணா மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பாரு. இவருக்கு வந்து நல்ல லாபஸ்தானம். எங்க இருந்தாலும் இவருக்கு பணம் வந்துரும். எந்த இடத்துல இருந்தாலும் இவருக்கு தானாவே பணம் வந்துரும். இவரா போய் எதுவும் உழைக்க தேவையில்ல. அந்த மாரி அமைப்பு இவருக்கு. வீட்ல வந்து எல்லா குடும்பத்துல வந்து எல்லாருமே வந்து அன்பா இருப்பாங்க. எல்லா குடும்பத்துல சந்தோஷமா, அன்பா, குழந்தைங்களோட வந்து நல்லா நல்ல ஒரு அமைப்புல இருப்பாரு. லக்னாதிபதி 12ஆம் ஸ்தானத்துல இருக்கும்போது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் அமைப்புகள் தருவாருங்க? லக்னாதிபதி 12ல இருக்கிறது வந்து, அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணா தான் அந்த இடத்த அடைய முடியும். இப்ப சில பேர் வந்து 1 வாட்டி, 2 வாட்டி முயற்சி பண்ணுவாங்க. டக்குன்னு வந்து அமைஞ்சிரும். ஒரு வேலை முடிஞ்சிரும். ஆனா இவருக்கு அப்படி கிடையாது. 10 வாட்டி ஒரு வேலைய செஞ்சா தான், அதுக்கப்புறம் தான் இவருக்கு அந்த ரிசல்ட் வரும். அதனால கொஞ்சம் வந்து அவரு ஆனா முயற்சி செஞ்சா கண்டிப்பா அடையலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஒரு லக்னாதிபதி 12ல உட்காந்தா இது. அடிக்கடி செலவு வரும் சார். செலவு வரனா எந்த மாரி செலவுனா, இவருக்கு உடம்பு சரியாம ஆகும். சின்ன சின்ன கோல்டு இல்லாட்டியும் ஃபீவரு, அது மாரி வந்துகிட்டே இருக்கும். வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போணும். லீவ் போடுற மாரி இருக்கும். இந்த மாரிலாம் வந்து சில சில சின்ன சின்னதெல்லாம் வந்து பிரச்சனையா இவருக்கு வரும். லக்னாதிபதி 12ல உட்கார்றது கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த பாவகத்தோட அதிபதி இவர் வந்து வழிபட்டு வந்தார்ன்னா, இந்த மாரி பிரச்சனைலாம் நீங்கிடும். லக்னாதிபதி 1 முதல் 12 ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய பலன் முழுமையா பார்த்தோம்னா, கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருந்திருக்கும். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார்.